இன்றைக்கி டே 2 மார்னிங் 5:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டு அப்படியே ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். நான் யூஸ்வலாக வந்து 5:45க்குள்ளே நான் ஜிம்முக்கு போயிடுவேன். சில டைம் வந்துட்டு 5:30க்கே வந்து ஜிம்முக்கு போயிடுவேன். ஜிம் காஸ்டியூம் அதெல்லாமே மாற்றிட்டு ஷூ போட்டு நானுமே அப்படியே கிளம்பிட்டேன். என்னோடய ஜிம் டைமிங் பார்த்திங்கன்னா 5:45 to 7. என்னென்னா நைட் ஷிஃப்ட் போயிட்டு எனக்கு வந்து நைட்டு சுத்தமாக தூக்கமே இல்லை. அப்புறம் சரி ஓகே நம்ம ஏதாச்சும் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்தால் நைட்டு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே போய் ஜிம் ஜாயின் பண்ணேன். ஆனால் இப்போ கரெக்டாக எனக்கு வந்து 8:30 அந்த மாதிரி அது போலலாம் வந்து எனக்கு வந்து தூக்கம் வந்துடுது. உங்களுக்கு யாருக்காச்சும் நீங்கள் நைட் ஷிஃப்ட்லேருந்து நீங்கள் வந்து ரிலீவ் ஆகிட்டு நைட்டு தூக்கமே வரல அப்படின்னா நீங்கள் நிறையா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். அண்ட் ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு நானுமே வந்துட்டு சியா சீட்ஸ் போட்டு அந்த தண்ணியெல்லாம் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன எடுத்திருந்தேன்னா கேரட்டு, கொஞ்சம் 2 முட்டை, 1 எக்கு வந்துட்டு உள்ள யோக் எடுத்தது, 1 ஃபுல் எக்கு அண்ட் வந்து கொஞ்சம் வந்துட்டு நான் வந்து கொய்யாப்பழமும் எடுத்திருந்தேன். அண்ட் வந்துட்டு அதை முடிச்சுட்டு மதியானம் பார்த்திங்கன்னா எனக்கு சரியான ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் நான் வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்கும்போது நான் மாம்பழம் சாப்பிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் கிரேவிங்ஸ் வந்து இதாகுது. அண்ட் டேட் சாப்பிட்டாலுமே எனக்கு கொஞ்சம் கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுது. ஸோ நான் வந்து ஃப்ரூட்ஸை வச்சு கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். மதியானம் பார்த்திங்கன்னா சிக்கன், கேரட் பொரியல், கொஞ்சம் சாதம் வச்சு ஃபுல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதை முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பல்ல வந்து சொத்த பல் இருந்துச்சு. ஃபில்லிங்காக நான் போயிருந்தேன். என்னை ஊசி போட்டு உட்கார வச்சிட்டாங்களே. எனக்கு வந்து ஊசி போட்டதுக்கப்புறம் என்னோடய சீக்ஸு, என்னோடய லிப்ஸு எல்லாமே வந்துட்டு லப்பர் மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் அவ்வளோ போட்டு கடின்னு கடித்தேன். பட் எனக்கு வந்து அது வந்து லப்பர் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சு லிப் ஃபில்லிங்கில் பல் ஃபில்லிங் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு மருந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு நானுமே வந்து இந்த டேவை வந்து இது எண்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்கு உங்களுக்கு ஏதாச்சும் முடியல, ஸ்வீட் கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னாலும் நீங்கள் 2 டேட்ஸ் எடுத்துக்கலாம். அது வந்து தப்பு கிடையாது. நிறைய தண்ணி குடிங்க மறக்காமல். பை.